ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரி மசாலா தாங்க. இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ரெசிபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் நாங்கள் vlog வீடியோஸும் போடுறோம், அதையும் பாருங்கள். நல்லா என்டர்டெயினாகவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கடாய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சேர்த்ததும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகா 1 பாதியமாக கீறி வச்சுருக்கேன். அப்புறமேட்டுக்கு கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு 3 பெரிய வெங்காயம் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமேட்டுக்கு 2 தக்காளி, அதுவும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் வந்து நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக்காக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு 1.5 டம்ளர் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்துட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொதித்து வரணும். இப்போ வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அப்புறமேட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல். கட்டி இருந்தால் நம்மளுக்கு சரியாக வராது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவியில் வந்துட்டு இந்த கடலை மாவு மிக்சரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக கிண்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த மசாலா. இது வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணால் நீங்கள் இன்னும் கூட கொதிக்க விட்டுக்கலாம் சிம்மில் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் பூரி போட்டுக்கிறேன். இந்த பூரி வந்துட்டு என்னென்னா கோதுமை மாவும் இல்லாமல் மைதா மாவும் இல்லாமல் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பூரி. இது வந்துட்டு நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், வீடியோ அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள், கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இது பூரி கூட வச்சு சூப்பராக சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். இது வந்துட்டு ஆக்சுவலாக பேச்சுலருக்கு செம்ம ஈஸியான ஒரு ரெசிபி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.